பேக் டு கலி கிரிக்கெட்டர். இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா செகண்ட் T20 மேட்ச் நாளைக்கு நடக்க போகுதுங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் எஸ் அஃப்கோர்ஸ் நோ ரிசல்ட், மழை வந்து கெடுத்துருச்சுன்னு தான் சொல்லணும். பட் செகண்ட் மேட்ச் நடக்குமா, ஒரு ரிசல்ட் கிடைக்குமாங்கிற ஒரு இயக்கங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு நம்புவோம். போன பிளேயிங் லெவன்லேயே பார்த்தோம். எஸ் ஹர்ஷித் ராணா, பும்ரா ரெண்டே ஃபாஸ்ட் பவுலர் தான் எங்க ஆஸ்திரேலியன் பிச்சில். எஸ் பும்ரா 140 போடுவார், ஹர்ஷித் ராணா 140 போறாரு. நான் குறை சொல்லலை. பட் அங்க அக்சர் பட்டேல் தேவையா, குல்தீப் யாதவ் தேவையா, வருண் சக்கர் தேவையா? நீங்க ஸ்பின்னை வச்சு தான் T20 ரீசெண்டா ஜெயிச்சிட்டு இருக்கீங்க, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. பட் ஆஸ்திரேலியாவில் 3 ஸ்பின்னர் தேவைங்கிறதான் கேள்விக்குறியா இருந்துச்சு. எஸ் பிளேயிங் லெவனை மாற்ற மாட்டாங்கன்னு ரிசல்ட் வரல, அதே பிளேயிங் லெவன் தான் போவாங்க. அபிஷேக் சர்மா, சுமன் கில், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, சஞ்சு சாம்சன், சிவம் துபே, அக்சர் பட்டேல், ஹர்ஷித் ராணா, குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி அண்ட் பும்ரா இப்படிதான் போவாங்க. பிளேயிங் லெவனை மாற்ற மாட்டாங்க. ஒருவேளை ஆஸ்திரேலியா பவுலிங்காக மாற்றுவாங்களா, ஸ்டார்க்கை உள்ள கொண்டு வர முடியுமா, மேக்ஸ்வெல் ஓகேவா இருக்காரா, இல்லை ஜாம்பா வரதுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல, பொறுத்து தான் பார்க்கணும். ஆஸ்திரேலியா பவுலிங் யூனிட் கண்டிப்பாக வீக்காக தான் இருக்கு. ஹேசல்வுட் மட்டும்தான் ஒரு நல்ல பவுலர். அதாவது அந்த பவுலிங் யூனிட்ல நல்ல பவுலர் பார்த்தா ஹேசல்வுட் தான். அவரும் ஒருவேளை பவர் பிளே அடி வாங்கிட்டாருன்னா ஏகப்பட்ட சிக்கல் ஏற்பட்டுரும். இந்தியா கம்ஃபர்டபுளா வந்து பேட்டிங் ஆடிடுவாங்க. அதனால ஆஸ்திரேலியா வந்து அவங்க பவுலிங் எப்படி ஸ்ட்ராங் பண்ணணும்னு பார்க்கணும், ஜாம்பாவை கொண்டு வர முடியுமான்னு பார்க்கணும். ஏன்னா ஒரு ஸ்பின் சுழல்னா ஜாம்பா தான். ஒரு நேத்தன் லைன் எப்படி இருந்தாரு டெஸ்ட்ல, அதே மாதிரி ஜாம்பா வந்து ஒயிட் ஃபார்மேட்ல இருக்க ஆஸ்திரேலியாக்காக ஜாம்பா ஆடணும். மேக்ஸ்வெல் ஆடுவாரான்னு பொறுத்து தான் பார்க்கணும். பேட்டிங் கூட ஓகே, ஹெட், மிச்சில் மார்ஷ், டிம் டேவிட், இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி ஒரு படம் இருக்கு. பட் பவுலிங் யூனிட் ரொம்ப ரொம்ப வீக்காக இருந்துச்சு ஆஸ்திரேலியாவுக்கு. பட் இந்தியா நம்ம பிளேயிங் லெவன் வருவோம், இவங்க பிளேயிங் லெவனை மாற்ற மாட்டாங்க. போன மேட்ச் ஆனால் பிளேயிங் லெவன் தான் ஆடுவாங்க. பட் என்ன பொறுத்தவரை மறுபடியும் அதே கேள்வி தான் கேட்குறேன். 3 ஸ்பின்னர் தேவையா, ஒன்று வருண் சக்கரவர்த்தியா இல்லை குல்தீப் யாதவா, ஏதாச்சும் 2 பேர்த்து ஒரு ஆளை முடிவு பண்ணுங்க அப்படின்னு தான் என்னோட கருத்து. எஸ் கண்டிப்பா ஹர்ஷ்தீப் சிங் வேணுங்க. ஹர்ஷித் ராணாவோ பும்ராவோ நல்லா போடுவாங்க, இல்லைன்னு சொல்ல. சிவம் துபே வச்சு உங்களால சமாளிக்க முடியுமா? அதாவது 3வது ஃபேஸ் பவுலர் ஹார்திக் பாண்டியா இருந்தா ஓகே, நீங்க கண்டிப்பா 3 ஸ்பின்னரோட போங்கன்னு சொல்லலாம். சிவம் துபே நல்லா போட்டாரு ரீசெண்டா, நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ல தாங்குவாரா? இப்ப நேத்தன் இலிஷா இருக்கட்டும், பார்ட்லெட்டா இருக்கட்டும், அவங்க 130 தான் போட்டாங்க. பல்ச்சுன்னு அபிஷேக் சர்மா விட்டு ஆசிர்வாத் அரைஞ்சார் பால. அந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சிடும். சிவம் துபே அந்த அளவு ஃபேஸ் பவுலர் கிடையாதுங்க. அதனாலதான் நான் யோசிக்கிறேன் ஒழிய மற்றபடி எதுவும் இல்லை. ஒருவேளை என்ன பொறுத்த வரைக்கும் நான் பிளேயிங் எடுத்துருந்தா கண்டிப்பா குல்தீப் யாதவ் இல்லை வருண் சக்கரவர்த்தியை உட்கார வச்சுட்டு ஹர்ஷ்தீப் சிங்கை எடுப்பேன். அவர் ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர், டெத் பவுலர், நல்லா போட்டிருக்காரு. T20 வேர்ல்டு கப் ஃபைனல்ல பிரஷர் மேட்ச்ல வேற லெவல்ல பவுலிங் போட்டாரு. அவரை கிட்டத்தட்ட தொடர்ந்து மேட்சை டிராப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஹர்ஷித் ராணாக்கு சான்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. ஒரு காரணம் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, அவர் 140 போடுவாருங்க, ஹர்ஷ்தீப் சிங் போட மாட்டாரா, நல்லா போடுவார், உள்ள போடுவார், வெளியே போடுவார், சூப்பரா போடுவார். பட் தொடர்ந்து ஹர்ஷ்தீப் சிங் ஒதுக்கப்பட்டுக்கிட்டு தான் நிற்காரு. என்ன பாவம் பண்ணாருன்னு தெரியல. பார்ப்போம். ஹர்ஷித் ராணா பேட்டிங்ல அந்த ஓடியில் அடிச்சு கொடுத்தாரே தவிர மற்றபடி பெருசாக இம்பாக்ட் கிரியேட் பண்ணாங்கன்னு தெரியல. பொறுத்து தான் பார்க்கணும். எஸ் இந்தியா பிளேயிங்லாம் மாற்ற மாட்டாங்க. ஆஸ்திரேலியா எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல. நாளைக்கு நடக்க போகிற மேட்ச்ல கண்டிப்பா இந்தியா ஜெயிப்பாங்கன்னு நான் சொல்லி நான் என்னோட கருத்தை சொல்றேன். உங்க கருத்தை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கிரிக்கெட் பார்க்க ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ காய்ஸ்.